அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி பார்க்கலாம். மெமோவை ஃபுல்லா பிரிண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நீங்க எல்லா பேஜையும் பிரிண்ட் எடுக்கணும். அந்த மெமோல உள்ள ஃபர்ஸ்ட் பேஜில் உள்ள QR கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த QR கோடு ஃபோல்ட் ஆகாம பாத்துக்குங்க. அதை மடிச்சிங்கன்னா அதை கரெக்டாக ஸ்கேன் பண்ண முடியாது. அது ஸ்கேன் பண்ணாதான் அந்த கவுன்சிலிங் ஹாலில் நீங்க போக முடியும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கலாம். இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கான கலந்தாய்வுகளுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பமில்லை எனில் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டுமா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங் லிஸ்ட்ல சில பேருக்கு JA போஸ்டுக்கும் டைபிஸ்ட் போஸ்டுக்கும் வந்திருக்கும். JA போஸ்ட் வில்லிங் இல்ல, டைபிஸ்ட் போஸ்ட் மட்டும் தான் எனக்கு வில்லிங். அதனால டைபிஸ்ட் போஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணலாமா, JA அட்டன் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே கேள்வி நேற்று ஒருத்தங்க என்ன கேட்டாங்க. அதுக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். JA போஸ்டுக்கு வில்லிங் இல்ல, டைபிஸ்ட் போஸ்டுக்கு மட்டும் தான் வில்லிங் அப்படின்னா நீங்க தாராளமா டைரக்டா டைபிஸ்ட் போஸ்டுக்கு கலந்துக்கலாம். நீங்க JAக்கு ஆப்சென்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு மெமோ டைபிஸ்ட் கண்டிப்பா வரும், நீங்க அட்டன் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க JA போஸ்ட் கவுன்சிலிங் போங்க. ஏன்னா எந்த மாதிரி போஸ்ட் இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லொகேஷன்ல சேலரியில தான் அமைஞ்சிச்சுன்னா நீங்க அந்த போஸ்ட் கண்டிப்பா எடுக்கலாம். அதனால JA போஸ்டுக்கு முடிஞ்ச அளவு போக ட்ரை பண்ணுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். TNPSC சொன்ன கவுன்சிலிங் டைமுக்கு உங்களால வர முடியல அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா ரிலேட்டிவ் இவங்கள யாராவது ஒருத்தர் அந்த கவுன்சிலிங்கை கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். அவங்க சூஸ் பண்ண போஸ்ட் தான் ஃபைனல் போஸ்ட். அதுக்கு பிறகு அதை மாற்ற முடியாது. அப்படி அவங்க போகும்போது ஏற்கனவே மெமோல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் எடுத்துட்டு போனோம். அவங்களுடைய ID ப்ரூஃப் ஒன்று எடுத்துட்டு போனோம். அதுக்கு பிறகு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும். அதாவது உங்களுக்கு பதிலாக அவங்க வராங்க அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும். அதையும் அவங்க எடுத்துட்டு போனோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு JA டைபிஸ்ட் 2 கவுன்சிலிங் வந்துச்சுன்னா நீங்க JAல போஸ்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு டைபிஸ்ட் கவுன்சிலிங்க்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு போஸ்ட் இல்லைன்னா ஒரு யூனிட் இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண பிறகு அதை மாற்ற முடியுமா அப்படின்னா அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.